கர்த்தாவே, என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நம்மை காக்கிற தெய்வம். இன்று இங்கு இருப்பார்கள், நாளை இன்னொரு இடத்தில் இருப்பார்கள், மற்ற நாள் இன்னொரு இடம். தேவன் அவர்களை நகர்த்திக் கொண்டே போய் கொண்டு இருந்தார். இப்படிப்பட்ட நிரந்தரமற்ற இந்த வாழ்விலே நமக்கும் இது நிரந்தரமானதல்ல. 70-80 வருஷம் வரை வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்நாட்கள் வரை நமக்கு இது நிரந்தரம் போல் இருக்கு. ஆனால் நிஜமாய் சொல்லுவோமானால் இது ஒரு நிழலாகும். நீ விருந்து சாலைக்கு விருந்து உண்ண போவதை விட நீ துக்க வீட்டுக்கு போவாயானால் அங்கே உனக்கு தெளிவு கிடைக்கும், நல்ல ஞானம் உண்டாகும் என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே நாம் சம்பாதிப்பது பிறருக்காக. நமக்கு இருப்பது ஒரு ஜான் வயிறு தான். அதற்காக மாத்திரம் நாம் பிரயாசப்படவில்லை. இது மனிதன் மேல் விழுந்ததான சலிப்பும் சஞ்சலமான காரியம். இவைகள் எல்லாம் மாயையே என்று ஞானி சொன்னது போலதான் சிந்திக்க தோன்றுகிறது. ஒவ்வொன்றும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கை நகர்கிறது. பிறப்பு நம்முடைய தாயினால, பேர் சூட்டப்பட்டது இன்னொருவர்னால. இப்படி நாமாய் ஒன்றும் அல்ல, நம் பிறரை டிபெண்ட் பண்ணி தான் நம்முடைய செயல். ஆதலால் தான் இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி, நீரே என் தலையை உயர்த்துவீர். இந்த கால போல இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறார். இந்த திங்கட்கிழமை காலை உங்கள் வேலையை குறித்து, இல்ல விட்டு வந்த காரியத்தை குறித்து, உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை குறித்து, உங்களுடைய பண்டிகை காலமானபடினாலே காலத்தை குறித்து பல வாரமான கவலை நமக்கு இருக்கலாம். உங்கள் சத்துருக்கள், இல்லையெனில் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் விட்ட சவால்கள், பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்ன வார்த்தைகள், உங்களை கலங்க பண்ணின காரியங்கள், விஷயங்கள், வார்த்தைகள் ஏதுவானாலும் இவைகளின் நடுவே இந்த காலவோடு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்வார்த்தையை அனுப்புகிறார். இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த காலவோடு உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் இருக்கிறது.